வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி நியமனங்கள் முறையீடு மீண்டும் டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் 28,000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எப்பொழுது நிறைவேற்றப்படும்? 2026 இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருமா? இதை பற்றி தான் இந்த ஒரு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து ஏசி எக்ஸ்பிரஸ் இருக்கிற அனைத்து பேருந்துகளிலுமே பெண்களுக்கு இலவசம். மகளிர் வெற்றி பயணம் எப்போ தொடங்குறாங்க? வெற்றி பயணத்துடைய முக்கியமான அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியோடைய முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவர், கண்டக்டர். டிரைவர் ஒரு தனியாகவும் கண்டக்டர் ஒரு தனியாகவும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இல்லைனா டிசிசியோடைய ஃபார்மேட்டுக்கு வருவாங்களா என்பது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நாளுக்கு நாள் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தாங்க இருக்குது. மக்களும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ரெடியாக இருக்காங்க சேர்கிறதுக்கு. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் முக்கியமான அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சில காரணங்களால் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு போக்குவரத்து கழகத்தில்? ஏன் வெளிப்படை தன்மையே இல்லாமல் ஒரு போஸ்டிங்கை போட்டிருக்காங்க? எதன் அடிப்படையில் இவர்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க? எதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் மேலே கேட்குறாங்க. ஏன் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டே போக்குவரத்து கழகத்தில் வெளியிடலை? செய்முறை தேர்வு இவ்வளோ பேர், மொத்தம் 8,000 பேர் செய்முறை தேர்வு அட்டன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 3,200 பேர் எடுத்திருக்கோம், இல்லை 2,500 பேர் எடுத்திருக்கோம். மீதி இருக்கிறவங்கெல்லாம் இந்த காரணங்களால் ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க. இந்த வெளிப்படைத்தன்மையை பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வெளியிடலை. இதனால் போக்குவரத்து கழகத்தில் நிறைய குழப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்குது. மக்களும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் 2026 28,000 காலி பணியிடங்களை நம்ம டிவிக்கு அரசு பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பேருந்துகளிலுமே ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தும் பணி, பெண்களுக்கான பாதுகாப்பு பட்டன்கள் பொருத்தும் பணிகள் எல்லாமே தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பேருந்துகளிலுமே பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மற்றும் பெண்களுக்கு மற்றும் ஆட்டோக்களும் சரி, பொது பயன்பாட்டிற்கு இதெல்லாம் இருக்கோ, வாடகை வண்டிகளும் சரி, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எஸ்ஓஎஸ் பட்டனை பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ரொம்ப சேஃப்டிக்காக பெண்களுக்கு இது நடைமுறையில் இன்னும் ஒரு மாதத்தில் கொண்டு வந்துடுவாங்க, பொறுத்து தான் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது உறுதியாக்கப்பட்டிருக்கு. டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் ஒரு 5,000 பேரும் எடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை வாங்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸை பெற்று நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்று அதன் பிறகு கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.